In this video, we'll discuss about medical termination of pregnancy. MTP. What is medical termination of pregnancy? It is referred to use of medication or medical procedure to end a pregnancy. So it is referred to use. Here we are using some drugs or some medical procedure to end a pregnancy. It is a personal decision regulated by law. இது வந்து பர்சனலாக அவங்க வந்து எடுக்கிற ஒரு முடிவு, ஆனால் வந்து regulated by law such as MTP Act in India which permit termination. இது வந்து அபார்ஷனுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்குது அண்டர் சடன் வித் தி கன்செப்ட் ஆஃப் ப்ரெக்னென்ட் உமன். அது வந்து ஆனால் சம் கண்டிஷன் கீழே தான் வந்து அலோவ் பண்ணுது. திஸ் ஆக்ட் அலோவ் ஃபார் டெர்மினேஷன் ஆஃப் எ ப்ரெக்னென்சி அப் டு 20 வீக்ஸ். அப் டு 20 வாரம் வரைக்குமே வந்து இது வந்து அலோவ் பண்ணுது. along with that opinion of 1 or 2 registered medical practitioner. 1 or 2 medical registered practitioner அவங்களுடைய கைடன்ஸ் கீழே வந்து இது வந்து அலோவ் பண்ணுது. லீகல் ஃப்ரேம்ஒர்க் எம்டிபி ஆக்ட் 1971 வித் அமெண்ட்மெண்ட். ப்ரெக்னென்சி டியூரேஷன் அப் டு 12 வீக்ஸ்னால் வந்து டெர்மினேஷன் இஸ் பாசிபிள் வித் the opinion of one registered medical practitioner. up to 12 week அப்படிங்கிறப்ப வந்து according to only one registered doctor they allowed for that abortion. up to 20 weeks up to 20 weeksனா வந்து 2 registered medical practitioner. up to 24 weeks 2 doctors அட்வைஸ் கீழே வந்து அவங்க வந்து அபார்ஷன் பண்ணுறாங்க. அதுவே வந்து லேட்டர் ப்ரெக்னென்சினா வந்து டெர்மினேஷன் அலௌட் இஃப் மெடிக்கல் போர்டு ஃபைண்ட் ஃபீட்டல் அப்நார்மாலிட்டிஸ். அவங்க வந்து மெடிக்கல் போர்டோட பர்மிஷனோட தே வில், அதாவது அந்த ஃபீட்டல் ஹேவிங் எனி அப்நார்மாலிட்டிஸ் மீன்ஸ் தே அலௌட் ஃபார் that abortions. So here what are the condition under termination means என்னென்ன கண்டிஷன்னா that the risk of life ஆர் ஃபிசிக்கல் ஆர் மென்டல் ஹெல்த் ஆஃப் தட் உமன். அது வந்து அந்த பேபினால் வந்து அந்த மதருக்கு வந்து ஃபிசிக்கலாகவோ மென்டலாகவோ ஏதாவது ப்ராப்ளம் வரும்னா, இல்லாட்டி வந்து த ரிஸ்க் ஆஃப் இன்ஃபேண்ட் பீயிங் பார்ன் வித் ஃபிசிக்கல் அண்ட் அப்நார்மாலிட்டி. அதாவது அந்த இன்பார்ன் வந்து இந்த இன்ஃபேண்ட் ஃபிசிக்கலாகவோ ஒரு மென்டலாகவோ மென்டலி சம் அப்நார்மாலிட்டிஸ்னால் வந்து தே அலோவ் பண்ணுறாங்க. தென் ஃபெயிலியர் டு கான்ட்ராசெப்டிவ். அவங்க வந்து கான்ட்ராசெப்டிவ், ஓரல் கான்ட்ராசெப்டிவ் லைக் தட் வேரியஸ் கான்ட்ராசெப்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணியும் வந்து ப்ரெக்னென்ட் ஆகியிருந்தாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஃபார் அபார்ஷனுக்கு. இதுக்கு வந்து என்னென்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தா, ஃபஸ்ட்டு வந்து mifepristone. This medication blocks that action of progesterone, a hormone necessary for maintaining that uterine lining and supporting the implanted embryo. இது வந்து என்ன பண்ணுது, ப்ரொஜெஸ்ட்ரானை வந்து பிளாக் பண்ணுது. ஸோ ப்ரொஜெஸ்ட்ரானை பிளாக் பண்ணுறதுனால இந்த வீடியோவில் மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி, அதாவது அபார்ஷன் அக்கார்டிங் டு இந்தியன் ஆக்ட் எம்பிடி ஆக்ட் 1971 அப் டு 12 வீக்ஸ்னால் வந்து ஒன் ரிஜிஸ்டர்டு மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர் ஒப்பீனியனோட அபார்ஷன் பண்ணுறாங்க. அப் டு 20 வீக்ஸ்னால் வந்து 2 டாக்டர்ஸ். லேட்டர் ப்ரெக்னென்சினா மெடிக்கல் போர்டோட. என்ன கண்டிஷன்னா, அந்த லேடிக்கு வந்து ஃபிசிக்கலி மென்டலி ஹெல்த் இஷ்யூ வந்தாலோ, இல்லாட்டி இன்பார்ன் பேபிக்கு ஃபிசிக்கலி மென்டலி அப்நார்மாலிட்டிஸ் இருந்தாலோ, அல்லது அவங்க வந்து ஃபெயிலியர் டு கான்ட்ராசெப்டிவ் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆகியிருந்தாலோ வந்து அலோவ் பண்ணுறாங்க. இதுக்கு யூஸ் பண்ணுற மெயின் ட்ரக்ஸ் வந்து மிஃபிப்ரஸ்டோன், அப்புறம் இன்னொரு ட்ரக்ஸ் வந்து மிசோப்ரஸ்டோன். இது வந்து எப்படின்னா, இது வந்து வித்தின் ஏ கப்புள் ஆஃப் டே ஆஃப்டர் மிஃபிப்ரஸ்டோனுக்கு அப்புறம் வந்து இது கொடுக்குறாங்க. ஸோ this is all about MTP. Thanks for watching.